ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கூல் டிப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். பாலக் அண்ட் ஆலு சமோசா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஹாஃப் பவுல், மைதா மாவு ஹாஃப் பவுல், ரெண்டையும் நம்ம சமமாக தான் எடுத்துக்கணும். இது ஒன்றுனா அது ஒன்று சேமாக தான் எடுத்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் பாலக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு இது தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், சீரகம், சோம்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு 2 மாவையும் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப டைட்டாக பிசையாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மீடியமாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ 2 மாவையும் போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இதை நல்லா அப்படியே நம்ம கிளறி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சமமாக அப்படியே கிளறி விட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இதில் வாட்டர் விட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு வாட்டர் விட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை அப்படியே ஒரு ½ மணி நேரம் அப்படியே வந்து ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் ஒரு பேனில் வாட்டர் விடுறோம். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம அந்த பாலக்கீரையை இதில் வேக விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டு எடுக்க வரோம். ஸோ அதுக்காக கொதிச்சதும் நம்ம அந்த கீரையை போட்டுடலாம். ஸோ இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம கோல்டு வாட்டரில் எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கோல்டு வாட்டரில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த க்ரீனிஷ் போகாமல் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. ஸோ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு காஞ்சதும் சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் வதக்கி விட்டுடலாம். ஸோ இதில் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாலக்கீரை நம்ம தனியாக வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டுடலாம். ஸோ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் மஞ்சத்தூள் ½ டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கினதும் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க இதில் போட்டு வதக்கிடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வேக விட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எடுத்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்மளுக்கு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம தனியாக ஸ்டஃப்னஸ்க்காக எடுத்து வச்சுருக்கோம். உள்ளே நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ½ மணி நேரத்துக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம அப்படி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கத்தி எடுத்து நம்ம இதை 4 பீஸாக கட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு பீஸையும் 2 சமோசா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம ஒவ்வொன்றா ரோல் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். ஸோ நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம ½ கட் பண்ண போகிறோம். ஸோ ½ கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம இந்த கார்னரில் ஒன்று அந்த கார்னரில் ஒன்று
போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ கோன் ஷேப்பில் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டஃப் பண்ணி விட்டு நல்லா ப்ரெஸ் கொடுத்துடலாம். இந்த 2 கார்னையும் நம்ம அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். அண்ட் மேலேயும் நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துடலாம். அப்போ தான் வெளியே வராமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள், 2 கார்னரையும் க்ளோஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அண்ட் இந்த மாதிரி கோன் ஷேப் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம அந்த ஸ்டஃப்னஸ் சொல்ல வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் கொடுத்துடலாம். ஸோ இதை நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேயும் ஒரு ப்ரெஸ் கொடுத்து அப்படி பாருங்கள், இந்த மாதிரி மேலேயும் ப்ரெஸ் கொடுத்துட்டா நம்மளுக்கு வெளியே வராமல் இருக்கும் எந்த பக்கமும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டவாவில் நம்ம நிறைய எண்ணெய் விட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ சிம்லே வச்சுருங்க. அப்போ தான் நல்லா உள்ள வேகும், கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக இது உள்ளே நம்ம பாலக்கீரை சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தனியாக கீரை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா பிரித்து சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு சைடு வெந்ததும் நம்ம இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். ஸோ ஒரு பொன்னிறம் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம், ஒரு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் நினச்ச டைமில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.